நம்ம எல்லாரும் ஒரு கேலண்டர் யூஸ் பண்றோம் இல்லையா? ஆனா நேரத்தை வேற மாதிரி இந்த பிரபஞ்சத்தோட நேரடியா கனெக்ட் பண்ற சில அமைப்புகள் இருக்கு. அதுல ஒண்ணுதான் பஞ்சாங்கம். அப்போ அண்டத்தோட ஆழமா பிணைக்கப்பட்ட இந்த டைம் கீப்பிங் சிஸ்டம் எப்படிப்பட்டது? வாங்க இந்த விளக்கத்துல அதை பத்தி விரிவா பார்க்கலாம். இந்த ஒரு பழைய சமஸ்கிருத ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னா, திதியோட அறிவால செல்வம் பெருகும், வாரத்தோட அறிவால ஆயுள் கூடும்னு சொல்லுது. சிம்பிளா சொன்னா, நேரத்தோட ஒவ்வொரு பகுதியையும் நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டா நம்ம வாழ்க்கையில நல்ல பலன்கள் கிடைக்கும்னு அர்த்தம். இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற விஷயத்தோட ஆரம்ப புள்ளி. சரி, முதல் பகுதிக்குள்ள போலாம். ஒரு வித்தியாசமான கால கணக்கீடு. நம்ம பழக்கப்பட்ட 24 மணி நேர கடிகாரத்துக்கு அந்த பக்கம் பஞ்சாங்கம் நேரத்தை எப்படி பாக்குதுங்கிற அந்த மர்மத்தை இப்ப நாம பார்க்க போறோம். பஞ்சாங்கம் இந்த பேரை பிரிச்சு பார்த்தாலே அர்த்தம் புரிஞ்சிடும். பஞ்சுனா 5, அங்கம்னா உறுப்புகள். சோ 5 உறுப்புகள். இது சூரியன் மற்றும் சந்திரனோட நிலைகளை வச்சு ஒவ்வொரு நாளையும் 5 முக்கியமான கூறுகளா பிரிக்கிற ஒரு சிஸ்டம். அடுத்து பகுதி 2, பிரபஞ்ச மேடை. பஞ்சாங்கத்தோட கணக்குகளுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அது இந்த பிரபஞ்சத்தை எப்படி பாக்குதுன்னு முதல்ல நாம புரிஞ்சுக்கணும். இது ரொம்ப முக்கியமான அடித்தளம். இப்ப பாருங்க, பஞ்சாங்கம் புவிமைய மாதிரிய, அதாவது பூமிய மையமா வச்சுதான் கணக்கிடுது. இதுக்கு அர்த்தம் வானியல் ரீதியா பூமி தான் மையம்னு அவங்க சொன்னாங்கன்னு இல்ல. நாம பூமியிலிருந்து பார்க்கும்போது கிரகங்களோட இயக்கம் நமக்கு எப்படி தெரியுமோ அதை அடிப்படையா வச்ச ஒரு கட்டமைப்பு தான் இது. சோ இது நம்ம பார்வைய அடிப்படையா கொண்டது. அடுத்து ராகு, கேது. இவங்க 2 பேரும் உண்மையான கோள்கள் கிடையாது. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, சந்திரனோட பாதை சூரியனோட பாதையை வெட்டிட்டு போற 2 பாயிண்ட்ஸ். ஒன்னு வடக்கு முனை, இன்னொன்னு தெற்கு முனை. இதனால தான் இத நிழல் கிரகங்கள்னு கூட சொல்லுவாங்க. இந்த முழு சிஸ்டத்தோட பின்னணியில இருக்கிறது தான் இந்த ராசி மண்டலம். இத ஒரு வானியல் நெடுஞ்சாலை மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. 360 டிகிரிய 12 ராசிகளா பிரிச்சு வச்சிருக்காங்க. இந்த வரைபடம் தான் வேத வானியலோட அடிப்படைன்னே சொல்லலாம். அடுத்த பகுதிக்கு போகலாம். சூரிய காலம் வர்சஸ் சந்திர காலம். இந்த பிரபஞ்ச நாடகத்துல 2 பெரிய ஹீரோஸ் இருக்காங்க, சூரியன், சந்திரன். இவங்க 2 பேரும் நேரத்தை அளவிட 2 விதமான தாளங்களை உருவாக்குறாங்க. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். சௌரமானம். இது ரொம்ப சிம்பிள். சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு நகர எடுத்துக்கிற நேரம்தான் ஒரு சூரிய மாதம். அதே மாதிரி சந்திரமானம். இது ஒரு அமாவாசையிலிருந்து அடுத்த அமாவாசை வரைக்கும் உள்ள காலம். இதுதான் ஒரு சந்திரமாதம். பஞ்சாங்கத்துல இந்த 2 கணக்கீடுகளுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இப்ப நாம பேஸ்மெண்ட் எல்லாம் போட்டாச்சு. இனி பஞ்சாங்கத்தோட இதய பகுதிக்கே போகலாம். அதாவது ஒவ்வொரு நாளையும் வரையறுக்கிற அந்த 5 கூறுகளுக்குள்ள. அந்த 5 அங்கங்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல வாரம், இது நமக்கு தெரிஞ்ச கிழமை தான். 2வது திதி, இது சந்திரனோட ஒவ்வொரு நிலையையும் குறிக்கிற ஒரு சந்திர நாள். 3வது நட்சத்திரம், அன்னைக்கு சந்திரன் எந்த நட்சத்திர கூட்டத்துக்கிட்ட இருக்காருன்னு சொல்றது. 4வது யோகம், இது சூரியன் மற்றும் சந்திரன் 2ம் சேர்ற ஒரு வானியல் நிலை. கடைசியா கரணம், இது ஒரு திதியோட பாதி. இந்த 5 விஷயமும் சேர்ந்ததுதான் ஒரு நாளோட பஞ்சாங்கம். இந்த சார்ட்டை பாருங்க, எவ்வளவு அழகா விளக்கியிருக்காங்கன்னு. அந்த 27 நட்சத்திரங்களும் 12 பெரிய ராசிகளுக்குள்ள எப்படி கரெக்டா ஃபிட் ஆகுதுன்னு இதுல தெளிவா தெரியுது பாத்தீங்களா? ஒவ்வொரு ராசியிலும் 9 நட்சத்திர பாதங்கள் இருக்கிற மாதிரி இந்த அமைப்பு இருக்கும். திதிய இன்னும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கலாம் வாங்க. இதை நீங்க நம்மளோட 24 மணி நேரம் நாள் மாதிரி நினைக்காதீங்க. இது சந்திரனோட ஒரு ஃபேஸ். சூரியன்ல இருந்து சந்திரன் 12 டிகிரி தள்ளி போறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதோ அதுதான் ஒரு திதி. சரி, இவ்ளோ பெரிய சிக்கலான கணக்குகள் எல்லாம் எதுக்கு? இதனால நமக்கு என்ன பிரயோஜனம்? வாழ்க்கைக்கான ஒரு நாட்காட்டி. இது ஏன் முக்கியங்கிறத இப்ப பார்க்க போறோம். இது வெறும் தியரி மட்டும் இல்ல, நிஜ வாழ்க்கையில இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கருவி. உதாரணத்துக்கு, பண்டிகைகள் எப்போ வரும்னு தீர்மானிக்க, கல்யாணம் மாதிரி முக்கியமான விஷயங்களுக்கு நல்ல நேரம், அதாவது முகூர்த்தம் பார்க்க, விவசாயம் செய்யறதுக்கு, ஏன் ஜாதக கணிக்கிறது கூட இதுதான் அடிப்படை. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட உங்களை சிந்திக்க வைக்கிறேன். ஒருவேளை நம்மளோட அன்றாட கேலண்டர் கூட இந்த பிரபஞ்சத்தோட நடனத்தை இவ்ளோ நெருக்கமா ஃபாலோ பண்ணுச்சுன்னா, நேரத்தை பத்தி நமக்கிட்ட இருக்கிற பார்வை எப்படி மாறி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்.